வெல்கம் டு பிச் டு பாலிடிக்ஸ். இந்த ஒரு வீடியோ எதை பத்தினா விஜய் சிஎம் ஆனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். இந்த விஷயத்தை நம்ம எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி வேற துறைகளை சார்ந்தவங்க இந்த அரசியலுக்கு வரும்போது அவங்க சிஎம் ஆனப்போ என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி தான் விஜய் சிஎம் ஆனா அவர் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருவாருன்னு இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுல இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண போற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் யாருன்னு பார்த்தோன்னா, ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருந்த இவரு அண்ணாசிரி மூமெண்ட்ல ஒரு பார்ட்டா இருந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்டி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. அந்த பார்ட்டி மூலியமா பவரே கைப்பற்றினவரு, டெல்லியில கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் நடத்தினாரு. அதனால டெல்லியிலுமே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான டெவலப்மெண்ட்லாம் நடந்துச்சு. ஸோ இவர் தான் நம்ம இந்த லிஸ்ட்ல பாக்குற முதல் ஆளு. அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தோம்னா என்.டி. ராமாராவ். என்.டி. ராமாராவ் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்து பாலிடிக்ஸ் வந்த ஒரு ஆளு. அவர் வந்து ஆந்திரால சிஎம் ஆனப்போ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாரு. அதுல முக்கியமா பேசப்பட்ட ஒரு ஸ்கீம்னா 1 கிலோ அரிசியை 2 ரூபாய் கொடுத்தது. இந்த ஒரு ஸ்கீம் அந்த டைம்ல ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ இதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா ஆட்சிக்கு வந்த கட்சிகளா இருக்கட்டும், இல்ல வந்து தேர்தலில் போட்டியிட்ட நிறைய கட்சிகள் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை முன்னிறுத்தி தான் அவங்களோட மேனிஃபெஸ்டோக்கிலேயே வச்சிருக்காங்க. பீகார்ல ரீசனா நடந்த எலெக்ஷனா இருக்கட்டும், அங்கேயுமே 10,000 வந்து உரிமை தொகையா வழங்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இங்கவுமே டிஎம்கே வந்து போன எலெக்ஷன்லயுமே வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்டா வந்து ஒரு 3 மாசம் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து நாங்க அதை 2000 உயர்த்துறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இபிஎஸும் வந்து 10,000 தருவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து முன்னிறுத்தி தான் அவங்க மேனிஃபெஸ்டோ வைக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாத கூட்டணி கட்சிகளா இருக்க பாமக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் முன்னிறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் மூலமா மக்கள் மத்தியில அவங்களால போய் ஈஸியா சேர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து மாற்றுப்பட்ட ஒரு கட்சினா அது வந்து சீமானோட நாம் தமிழர் கட்சி தான். அவர் தான் வந்து நல்ல எஜுகேஷன், நல்ல மருத்துவம் அதெல்லாம் முன்னிறுத்தி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாரு. அதாவது இந்த ஃப்ரீ பீஸ் இல்லாம நான் வந்து ஃப்ரீ பீஸே கொடுக்க மாட்டேன், இந்த விலை இல்லா இலவசமே தேவையில்லை, அதுக்கு பதிலாக வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தருவேன் அப்படின்ற மேனிஃபெஸ்டோ எல்லாம் கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே அவரால் ஏன் இந்த 10 வருஷத்துல வந்து இன்னமும் ஆட்சி வந்து கைப்பற்ற முடியலன்னா, நிறைய விஷயங்கள் அவர் வந்து மாத்தி மாத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் ஸ்டாண்ட் வந்து மாறி மாறி போகிறதுனால மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கை தன்மை இல்லாம இருக்கு. ஆனா இந்த மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது இவர் தான் அந்த ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு சிந்தனை வந்து முன் வைக்கிறாரு. ஸோ அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல தான் நம்ம யாரை பாக்குறோம்னா விஜய் பாக்குறோம். விஜய் வந்து ஒரு மாற்று அரசியல தான் வந்து முன் வச்சு வராரு. அதாவது டிஎம்கேக்கு மாற்றுனான்னு சொல்லி வராரு. ஆனா அவரோட மேனிஃபெஸ்டோலயும் பார்த்தோன்னா நிறைய இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு. அவருமே நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உரிமை தொகையா 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ பஸ் தருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய முன் வச்சிருக்காரு. என்னதான் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை முன் வச்சாலுமே இவ்வளவு வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சியுமே இந்த 70 வருஷமா ஆண்டுட்டாங்க. மாற்றம்னா புதுசா ஒருத்தர் வர்றதுதான். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் விஜய் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அரசியல் மயப்பட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு ஆக்டர், அவருக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு, அதனாலதான் வந்து இளைஞர்கள் அவர் பின்னாடி போறாங்க அப்படின்னு சொன்னாலும், இவ்வளவு நாளா பெருசா எந்த அரசியல் ஈடுபாடும் இல்லாத நிறைய இளைஞர்கள் இப்போ அந்த அரசியல்ல வந்து தீவிரம் காட்டுறாங்க. பெரிதளவுல இந்த கேஷ் பாலிடிக்ஸ் அதெல்லாம் பத்தி பேசினாலுமே சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு. நம்ம ஏரியால ரோடு சரியில்லாம இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட் லைட் சரியில்லாம இருக்கு, இல்ல மருத்துவ வசதி வந்து குறைபாடா இருக்கு, அப்புறம் இந்த கரப்ஷனு இதை பத்தியாச்சும் வந்து இளைஞர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு காரணமா இருந்திருக்காரு. அதுவே விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சப்போஸ் இந்த நாமினேரிங் இஷ்யூவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கவின் ஆணவ கொலையா இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் உடனடியா மாறிடுமான்னு கேட்டா அதை வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எவ்வளவு வருஷம் பவர்ல இருந்தப்போ அவங்களுக்கு இருந்த பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது ஜாதி சங்கங்கள். ஏன்னா டிஎம்கே வந்து ஆரம்பிச்ச காலத்துல அவங்க வந்து சாதி எதிர்த்து சமூக நீதிக்கான ஒரு கட்சியா இருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நிறைய சாதி சங்கங்களோட சப்போர்ட் இருக்கு. நிறைய சாதி சங்க அமைப்பு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அதே சாதி சங்கங்கள் நாளைக்கு விஜய் சிஎம் ஆனாலும் அவர் கையில ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயும் வருவாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் விஜய் வந்து அப்பவும் இந்த ஜாதி சங்கங்களோட ஆதரவில் அவங்களை சேர்த்துக்காம அவரை நம்பி வந்த இளைஞர்களை அவங்களுக்கு அரசியல் மயப்படுத்தி எல்லாருமா சேர்ந்து ஒரு காமன் காஸ்டாக போராடுறது வந்து கண்டிப்பா அவர் இதே மாதிரி முன்னிறுத்தி கொண்டு போகணும். அடுத்து விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு புது கவர்னன்ஸ் உள்ள வரும்போது 70 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே இருந்துட்டாங்க. அண்ட் பார்லிமெண்ட்ல இருக்க எம்பிஸ்மே வந்து டிஎம்கேவும் காங்கிரஸை சேர்ந்த எம்பிஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த நிதி வாங்குற மேட்டர்லாம் இருக்குல்ல, இப்போ டிஎம்கே 5 வருஷமா இருக்கும் போதே ஸ்டாலின் வந்து சொல்ற ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல்ல இருந்து ஒழுங்கான நிதி கொடுக்க மாட்டாங்க, கல்வி நிதியும் கொடுக்கல, அண்ட் இந்த ஃப்ளட் இந்த மாதிரியான டிசாஸ்டர் வரும்போது அதுக்கான நிதியும் கொடுக்கல, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஏடிஎம்கே வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் பிஜேபி அலைன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வாங்கிடுவோம்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்டாண்ட் இது. ஸோ அவர் வந்து சென்ட்ரலோட என்ன மாதிரி பேசி அந்த நிதியெல்லாம் வாங்க போறாரு, அதையுமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரி இப்போ எம்பிஸ் கிட்ட இருந்து எம்எல்ஏஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட நிதி வரும், அந்த தொகுதிக்கு ஏற்ற மாதிரி சில நிதிலாம் வரும், அதை வந்து எப்படி பேசி வாங்க போறாங்க அதையுமே நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ அடுத்த விஷயம் டெமோக்ரஸில முக்கியமான 3 விஷயம் பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ். அதுல லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்ற அந்த அரசியலுக்கான மாற்றம் தான் இது.
இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தூக்கிட்டு புதுசா ஒரு கவர்னன்ஸ் உள்ள வருது, அதான் டிவிகேவா இருக்குன்னா அது மட்டும் தான் மாற்றம். அதை தாண்டி நீதித்துறையிலயும் அரசு அதிகாரிகளும் அதே அதிகாரிகள் தான் இருக்க போறாங்க. அதுல இப்போ குறிப்பா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா சாத்தான்குளம் கேஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ இந்த அஜித்குமார் கேஸா இருக்கட்டும், அந்த கேஸை கையாண்ட அரசு அதிகாரிகள் வந்து முறையா அந்த கேஸை கையாண்ட, அதனாலதான் தேவையில்லாத உயிரிழப்புகளை ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த அதிகாரிகள் வந்து மாற போறது கிடையாது, நீதித்துறையில இருக்க ஆட்களுமே மாற போறது இல்லை. ஸோ அவங்கேயும் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வர முடியுமோ அதையும் கொண்டு வந்தாதான் இது ஒரு முழுமையான ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டா எழுத்தாளர் ஆனந்த் தெல்துண்டே கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, சாதி ஒழியாம புரட்சி ஏற்படாது, புரட்சி ஏற்படாம சாதி ஒழியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதுதான் இந்திய சமுதாயத்தோட ஒரு நிதர்சன உண்மையா இருக்குன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த டிவிகே கவர்னன்ஸ் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த சாதியையும் மதத்தையும் அது சார்ந்த இந்த சில விவகாரங்களை எப்படி கையாள போறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது மாதிரி அரசியல், சினிமா மற்றும் விளையாட்டு சார்ந்த பல செய்திகளை இன்னும் சிம்பிளாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.